சம்பவ இடம் கர்நாடகாவோட தும்கூர் டிஸ்ட்ரிக்ட் கொரட்டகரை. ஆகஸ்ட் 7, 2025 அன்னைக்கு ஏர்லி மார்னிங் 7 மணிலேருந்து 7 மணிக்கிட்ட இருக்கும். அப்படி பொழுது விடிஞ்ச நேரத்தில் அங்கே இருக்க சிம்புகனஹள்ளி ஏரியாவில் இருக்க முத்தியாலி அம்மா கோயிலுக்கு அங்கே இருக்க மக்கள் பல பேர் வரப்போக ஆரம்பிச்சாங்க. அப்படி தன்னோட 7 வயசு பெண் குழந்தையோட அந்த கோயிலுக்கு நடந்து போயிட்டு இருந்த ஒரு அம்மா எதேச்சியா வழியில் அவங்களோட காலேஜ் ஃப்ரெண்டை பார்க்க அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த ரோட்ல அங்க இங்கன்னு புறாக்கள் பறக்கிறத பார்த்தா அவங்களோட பொண்ணு அதுக்கு கூட விளையாட ஆரம்பிக்க திடீர்னு பயங்கரமா கத்துறா. அதை கேட்டு பதறி போன அந்த பொண்ணோட அம்மா வேகமா அவங்க பொண்ணுகிட்ட ஓடி போய் என்னம்மா என்ன ஆச்சுன்னு கேட்க கைன்னு திணறன அந்த குட்டி பொண்ணு அங்க நின்றுட்டு இருந்த ஒரு நாயை கை காட்டுறா. ஒருவேளை நாய் கடிச்சிருச்சோன்னு பதறி போனவங்க அவங்க பொண்ணோட 2 கையையும் சுத்தி பார்க்க, ஆனா அந்த குழந்தையோட கையில எந்தவித கீறலோ காயமோ இல்லாததை நோட் பண்ணவங்க நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்புறம் ஏன் தன்னோட மக கத்துனா அப்படின்ற சந்தேகத்தோட அந்த நாயை பார்த்தவங்க பயத்துல மூச்சடைச்சு போறாங்க. அவங்க மட்டும் இல்ல, அந்த 7 வயசு பொண்ணோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த ஒவ்வொருத்தரும் அந்த நாயை பார்த்து அரண்டு போய் நிக்கிறாங்க. பிகாஸ் அந்த நாய் கடிச்சது அந்த 7 வயசு பொண்ணோட கையை கிடையாது, ரோட்ல கிடந்த யாரோ ஒருத்தரோட துண்டா வெட்டப்பட்ட கைய கவ்விட்டு ஓடி போறத பார்த்து உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அண்ட் அதுல இருந்து கொஞ்ச தூரத்துல 4-5 நாய்கள் குறைக்கிற சத்தத்தை கேட்டு ஒன்னா அங்க போய் பார்த்தவங்க அங்க அந்த நாய்கள் இன்னொரு வெட்டப்பட்ட கைப்பாகத்துக்காக சண்டை போட்டுக்கிறதையும் பார்த்து மிரண்டு போறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள ஒருத்தர் உடனே கொரட்டகரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அந்த காலை அட்டன் பண்ண இன்ஸ்பெக்டர் கிட்ட அந்த ஏரியாவோட பேரை சொல்லி அங்க மனித உடல் பாகங்கள் கிடக்கிறதா சொல்றாரு. இதை கேட்டு ஷாக்கான இன்ஸ்பெக்டர் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி சம்பவ இடத்துக்கு வர சொல்லிட்டு அதுல இருந்து 1 ஹவர்ல அவரோட டீமை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்படி போனவங்க அங்க இருக்க நாய்களை துரத்தி விட்டுட்டு அந்த நாய்களால கடிச்சு கொதறின நிலையில இருந்த அந்த 2 கைகளையும் ரெக்கவர் பண்ணி அதை ஃபாரன்சிக் டீம் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. அண்ட் உடனடியா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண கொரட்டகரை இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்த தும்கூர் டிஸ்ட்ரிக்டோட சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அசோக் கிட்ட தெரியப்படுத்துறாரு. இதை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த எஸ்பி அசோக் அழுகிற நிலையில இருந்த அந்த கைகளை பார்த்துட்டு அந்த கைகளுக்கு சொந்தமான உடலோட மற்ற பாகங்கள் மேற்கொண்டு டீகம்போஸ் ஆறதுக்கு முன்னாடி அது எல்லாத்தையும் தேடி எடுத்தாகணும்னு ஆர்டர் ரைஸ் பண்றாரு. அண்ட் அதை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷல் டீமை ஃபார்ம் பண்றாரு. ஸோ எஸ்ஐயோட ஆர்டர் படி அன்னைக்கே சர்ச்சிங் ப்ராசஸ்ல இறங்கின ஸ்பெஷல் டீம் ஆஃபீஸர்ஸ் அதே நாளே பெல்லவி வில்லேஜோட வேற ஏரியால இருந்து அழுகி போன நிலையில மனித உடலோட கால், இடுப்பு, வயிறு பகுதின்னு மொத்தம் 16 உடல் பாகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. மொத்தம் 7 கருப்பு கேரி பேக்ஸ்ல திணிச்சு வச்சிருந்த எல்லா உடல் பாகங்களையும் கைப்பற்றின ஸ்பெஷல் டீம் அதையும் ஃபாரன்சிக் லேபுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதை பார்த்த ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்ஸ் இது ஒரு பொண்ணோட பாடியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன்னுமே தலைப்பகுதி கிடைக்காத நிலையில ஸ்பெஷல் டீமோட தேடுதல் வேட்டை மறுநாளும் தொடருது. அதோட முடிவுல அவங்க தேடி போன தலை கிடைச்சதா, அது யாரோட பாடி, ஃபாரன்சிக் டீம் சொன்ன மாதிரி அந்த பாடி ஒரு பொண்ணோடது தானா, அந்த பொண்ணோட இந்த நிலைமைக்கு காரணம் யாரு, அந்த பொண்ணை ஏன் இவ்வளோ கொடூரமா கொலை பண்ணணும், ஸோ இதுக்கான காரணம் இதுவா இருக்குமா அதுவா இருக்குமான்னு இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்ச எஸ்பி அசோக்கோட போலீஸ் டீமுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் இதுக்கான ஆன்சர் தெரிய வர இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா யோசிச்சு இப்படி ஒரு கொடூரமான முடிவை எடுப்பாங்களான்னு ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையுமே மிரண்டு போக வைக்குது. அப்படி நாங்கள் ஸ்டடி பண்ண இந்த கேஸோட ரிப்போர்ட்ஸ் ஒரு சின்ன நரேஷனா உங்க ஷோர் அண்ட் ரிப்போர்ட்ஸ்ல உங்களுக்காக. ஆகஸ்ட் 4, 2025 நேரம் அப்ராக்சிமேட்டா மார்னிங் ஒரு 8 மணிக்கிட்ட இருக்கும். ஒருவித பதட்டத்தோட கர்நாடகாவோட பெல்லவி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச பெரியவர் ஒருத்தர் நேரா இன்ஸ்பெக்டரை பார்த்து நேத்துல இருந்து அவரோட மனைவியை காணோம்னு சொல்றாரு. அவரை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்தின இன்ஸ்பெக்டர் உங்க பேர் என்ன, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு விவரமா சொல்லுங்கன்னு கேட்க அதுக்கு அந்த பெரியவர் அவர் பேரு பசவராஜ் அப்படின்னும் அவரோட மனைவி பேரு லக்ஷ்மி தேவி அப்படின்னும் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு.
அண்ட் நேற்று காலையில் அவங்களோட மகளை பார்த்துட்டு வர்றதா சொல்லிட்டு கிளம்பின லக்ஷ்மி தேவி இப்போ வரைக்கும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இன்ஸ்பெக்டர், நேற்று காணாமல் போனவங்களை பற்றி இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னு சந்தேகத்தோட கேட்க, அதுக்கு அந்த பெரியவர் நேற்று மத்தியானத்துல இருந்து மிட் நைட் வரைக்குமே அவரோட மனைவியை தேடி தெரிஞ்சதாகவும், ஆனா எங்க தேடியும் லக்ஷ்மி கிடைக்கலன்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் பசவராஜ் கொடுத்த ரிட்டன் கம்ப்ளைண்டோட லக்ஷ்மியோட போட்டோஸ் அண்ட் டீட்டெயில்ஸை வாங்கின இன்ஸ்பெக்டர் பர்சன் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு சீக்கிரம் லக்ஷ்மி தேவியை கண்டுபிடிச்சிடலாம்னு நம்பிக்கை கொடுத்து அவரை அனுப்பி வைக்கிறாரு. போலீஸ் கொடுத்த நம்பிக்கையோட வீட்டுக்கு கிளம்பின பசவராஜ்க்கு லக்ஷ்மி தேவிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்ற பதட்டம் மட்டும் கொஞ்சம் கூட குறையல. அதே சமயம் போலீஸுக்குமே லக்ஷ்மி தேவி பத்தின எந்த லீடுமே கிடைக்காததால அந்த கேஸ் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம அதே இடத்துல நிக்குது. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் ஆகஸ்ட் 8ஆம் தேதி, அதாவது லக்ஷ்மி தேவி காணாம போன 4வது நாள் ஒரு பெரிய பிரேக் த்ரூ கிடைக்குது. தும்கூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க கொலாலா வில்லேஜோட அவுட்டர் ஏரியால கொரட்டஜர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ஒரு வெட்டப்பட்ட தலைப்பகுதியை கண்டுபிடிக்கிறாங்க. தென் அது யாரோட தலைன்னு கண்டுபிடிக்க நினைச்ச போலீஸ் பொதுவா அடையாளம் தெரியாத ஒரு பாடி கிடைச்சா என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எஸ், கொரட்டஜி அண்ட் அதோட சரௌண்டிங் ஏரியால ஏதாவது மிஸ்ஸிங் கேஸ் வந்திருக்கான்னு செக் பண்றாங்க. அப்பதான் இந்த கேஸை லீட் பண்ற ஸ்பெஷல் டீமுக்கு கொரட்டஜில இருந்து 40 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க பெல்லவி போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைலான ஒரு மிஸ்ஸிங் கேஸ் பத்தி தெரிய வருது. ஸோ உடனே அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்த பசவராஜ்க்கு கால் பண்ண பெல்லவி போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் எந்த விஷயத்தையும் சொல்லாம அவரை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாரு. என்னமோ ஏதோன்னு பதறி போன பசவராஜ் 4 நாளா அம்மாவை காணாம நொந்து போயிருந்த அவரோட பொண்ணு தேஜஸ்விக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்றாரு. உடனே நானும் உங்க கூட வரேன்பான்னு சொல்லி தன்னோட ஹஸ்பண்ட் ராமச்சந்திரப்பாவோட கிளம்பின தேஜஸ்வி பசவராஜோட சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷனை ரீச் பண்றாங்க. அங்க போனதும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட ஓடி போன பசவராஜ், என் ஒய்ஃப் கிடைச்சிட்டாங்களா, எங்க அவங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் ஒரு சின்ன தயக்கத்தோட அடையாளம் தெரியாத ஒரு பாடி கிடைச்சிருக்கிறதாவும் அதை பார்த்து அது லக்ஷ்மி தேவியான அடையாளம் காட்டதா அவரை கூப்பிட்டதாவும் சொல்றாரு. அதை கேட்டு வேர்த்து விறுவிறுத்து போன பசவராஜும் தேஜஸ்வியும் கதறி அழுக, தேஜஸ்வியோட ஹஸ்பண்ட் ராமச்சந்திரப்பா, பயப்படாதீங்க மாமா, அது கண்டிப்பா நம்ம ஆன்டியா இருக்காதுன்னு ஆறுதல் சொல்றாரு. என்னதான் ராமச்சந்திரப்பா அவங்களுக்கு ஆறுதல் சொன்னாலும் அவருக்குள்ளேயும் பெரிய அளவுல பயம் இருக்கத்தான் செஞ்சுது. அப்படி பயந்துகிட்டே போலீஸ் ஜீப்பை ஃபாலோ பண்ண ராமச்சந்திரப்பாவோட கார் நேரா வெட்டப்பட்ட தலை கிடைச்ச ஸ்பாட்ல நிக்குது. உடம்பு முழுக்க நடுக்கத்தோட அந்த தலையை பார்த்த லக்ஷ்மி தேவியோட ஃபேமிலியால அது லக்ஷ்மி தேவியான அடையாளம் சொல்ல முடியல. பிகாஸ் அந்த தலை பயங்கரமா டீகம்போஸ் ஆகி இருந்துச்சு. அதை பார்த்த லக்ஷ்மி தேவியோட ஃபேமிலிக்கு அது லக்ஷ்மி தேவியா இருக்காதுன்னு ஒரு நம்பிக்கை வருது. அதுக்கப்புறம் அவங்கள ஃபாரன்சிக் லேபுக்கு கூட்டிட்டு போன போலீஸ் பிளாஸ்டிக் பேக்ல கிடைச்ச அந்த 18 உடல் பாகங்களையும் காட்டுறாங்க. அதுவுமே கண்டிப்பா லக்ஷ்மி தேவியா இருக்காதுன்ற தைரியத்துல அதை பார்த்த லக்ஷ்மியோட ஃபேமிலி அங்க கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. வெட்டப்பட்ட கைப்பகுதியில இருந்த பெர்த் மார்க்ஸ், கால் விரல்ல இருந்த மெட்டி, அப்புறம் உடல் பகுதியை சுத்தி இருந்த துணி, இதையெல்லாம் பார்த்த பசவராஜும் தேஜஸ்வியும் அந்த பாடி பார்ட்ஸ் லக்ஷ்மி தேவியோடதுதான்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. லக்ஷ்மி தேவியோட நிலைமையை பார்த்து நொறுங்கி போன பசவராஜையும் தேஜஸ்வியையும் சமாதானப்படுத்தின ராமச்சந்திரப்பா அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக எஸ்பி அசோக் அந்த தலைப்பகுதியையும் ஃபாரன்சிக் டீம் கிட்ட ஒப்படைக்கிறாரு. அண்ட் அந்த தலைப்பகுதி லக்ஷ்மியோடதுதான்னு மேற்கொண்டு உறுதிப்படுத்த நினைச்ச ஃபாரன்சிக் டீம் அந்த தலைப்பகுதியோட ஃபீச்சர் அந்த 18 பாடி பார்ட்ஸ் கூட பொருந்துதான்னு அசம்பிள் பண்ணி பாக்குறாங்க. அவங்க கெஸ் பண்ண மாதிரியே அந்த 18 பாடி பார்ட்ஸ் கூட கிட்டத்தட்ட 95% வரைக்கும் ஒத்து போன அந்த தலைப்பகுதியை அந்த டெட் பாடியோட 19வது பார்ட்டா கன்க்ளூட் பண்றாங்க. தென் அந்த வெட்டப்பட்ட பாகங்களை பிரைமரி எக்ஸாமைன் பண்ண அட்டாப்சி டாக்டர்ஸ் அந்த பாடியை வெட்டினவங்க எந்த பிசுறும் இல்லாம ஒவ்வொரு பார்ட்டையும் ரொம்பவே ப்ரிசைஸா, அதாவது மெடிக்கல் ப்ரொசீஜர்ல கட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அட் த சேம் டைம் அந்த வெட்டுக்காயம் போஸ்ட்மார்ட்டம் இன்ஜுரிஸ், அதாவது லக்ஷ்மியை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க பாடி வெட்டப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலி காஸ் ஆஃப் டெத் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது கழுத்தை நெரிச்சதால தான் உயிர் போயிருக்குன்னு சொன்ன அட்டாப்சி டாக்டர்ஸ் அது லக்ஷ்மி தேவியோட பாடி தான் அப்படின்றத சயின்டிஃபிக்கா கன்ஃபார்ம் பண்றதுக்காக டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் மாதிரியான ஃபர்தர் எக்ஸாமைனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ மிஸ்ஸிங் கேஸ்ல இருந்து மர்டர் கேஸா மாறின லக்ஷ்மி தேவியோட கேஸ் இன்வெஸ்டிகேஷனை அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாங்க.
பசவராஜ், தேஜஸ்வி அண்ட் அவரோட ஹஸ்பண்ட் ராமச்சந்திரப்பான்னு இந்த 3 பேர்கிட்டையும் தனித்தனியா விசாரிச்ச போலீஸ் அவங்களுக்கு யார் மேலேயாவது டவுட் இருக்கான்னு கேட்க, அதுக்கு அந்த 3 பேருமே பிளான் பண்ணி கொலை பண்ற அளவுக்கு லக்ஷ்மி தேவிக்கும் சரி எங்க ஃபேமிலிக்கும் சரி எந்த எதிரியும் இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்ததா லக்ஷ்மியோட நகை பணத்து மேல ஆசைப்பட்டு யாராவது அவங்கள கடத்தி கொன்னிருப்பாங்களோன்னு யோசிச்ச இன்வெஸ்டிகேஷன் டீம் இந்த கேஸை வேற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பசவராஜோட கம்ப்ளைண்ட் படி லக்ஷ்மி அவங்க மகளோட வீட்டுக்கு போனப்பதான் மிஸ் ஆயிருக்காங்க. அவங்க பொண்ணு தேஜஸ்வியோட கன்ஃபெஷன் படி லக்ஷ்மி தேஜஸ்வியோட வீட்டுக்கு போய் அவங்க கிட்ட சாதாரணமா பேசிட்டு கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் லக்ஷ்மிக்கு ஏதாவது ஆயிருக்கும்னு ப்ரிடிக்ட் பண்ண எஸ்பி அசோக் லக்ஷ்மி மிஸ் ஆன அந்த பர்டிகுலர் டேல தேஜஸ்வியோட வீட்ல இருந்து லக்ஷ்மியோட வீடு வரைக்கும் இருக்க எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ண சொல்றாரு. அப்படி செக் பண்ணதுல சஸ்பெக்ட் பத்தின ஒரு ஃபுட்டேஜ் மாட்டுது. அந்த ஃபுட்டேஜில் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தேஜஸ்வி வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து கிளம்பின லக்ஷ்மி தேவி அதுலேருந்து கொஞ்சம் தூரத்துக்கு நடந்து போகிறதும், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆப்போசிட்டில் வந்த ஒரு ஒயிட் கலர் மாருதி சுசுகி லட்சுமிக்கு பக்கத்தில் ஸ்டாப் ஆகுறதையும் பார்க்குறாங்க. அண்ட் அந்த கார்க்குள்ளே இருக்கவங்க கிட்ட சில நிமிஷங்களுக்கு எதையோ பேசின லக்ஷ்மி அப்புறம் அந்த காரில் அவங்களாவே ஏறி போகிறதையும் நோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த காரில் வந்தவங்க தான் லக்ஷ்மி தேவியை கிட்னாப் பண்ணிட்டு போய் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்கள கொலை பண்ணியிருக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. இப்படி அவங்களுக்கு கிடைச்ச அந்த காரோட நம்பர் பிளேட்டை லீடாக எடுத்த போலீஸ் டீம் அந்த கார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு செக் பண்ணுறாங்க. ஃபைனலி ஆகஸ்ட் 12ஆம் தேதி மார்னிங் அந்த கார் சதீஷ் அப்படின்ற பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்குன்னு ஆர்டிஓ டேட்டா பேஸ் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அந்த பர்சனோட அட்ரஸை கலெக்ட் பண்ணி அந்த ஏரியாவுக்கு கிளம்புறாங்க. கரெக்டாக சதீஷோட வீட்டை ரீச் பண்ண போலீஸ் டீம் அந்த வீட்டை சுற்றி வளைச்சு சதீஷை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அன்னைக்கு நைட்டே அவங்கிட்ட விசாரணையை ஆரம்பித்த எஸ்பி அசோக் முதல் கேள்வியா லக்ஷ்மியை ஏன் கொலை பண்ணன்னு கேட்க, அதுக்கு சதீஷ் நான் அவங்கள கொலை பண்ணலைன்னு உளறின குரல்ல சொல்றான். அவன் பொய் தான் சொல்றான்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்ட எஸ்பி சதீஷ் கிட்ட லாஸ்ட் சீன் தியரி படி கொலை செய்யப்பட்ட லக்ஷ்மி தேவி கடைசியா உன் கார்ல ஏறின சிசிடிவி ரெக்கார்டு இருக்கு, ஸோ நீ தான் அவங்கள கொன்னன்னு சொல்லி உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்க இது மட்டுமே போதும்னு மிரட்டுற துணியில சொல்றாரு. அசோக் சொல்றதை கேட்டு பயந்து போன சதீஷ் அடுத்த செகண்டே அது என்னோட கார் இல்லை, அதை நான் வாங்கலன்னு அந்த காரை எனக்கு என்னோட ஃப்ரெண்ட் தான் வாங்கி கொடுத்தான்னு சொல்லியிருக்காரு. உடனே அசோக் இவ்வளோ பெரிய காரை உனக்கு வாங்கி கொடுத்த அந்த ஃப்ரெண்டு யாருன்னு சந்தேகத்தோட கேட்க, அதுக்கு சதீஷ் ராமச்சந்திரப்பா அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பேரை கேட்டு அதிர்ந்து போன எஸ்பி சதீஷ் கிட்ட நீ யார சொல்ற, கொலை செய்யப்பட்ட லக்ஷ்மி தேவியோட மருமகன் ராமச்சந்திரப்பாவான்னு கேக்குறாரு. அதுக்கு ஆமா அவனே தான், அவன் தான் அவனோட மாமியார் லக்ஷ்மிய கொலை பண்ண எங்க கிட்ட ஹெல்ப் கேட்டான்னு சொல்றான். என்னது உங்ககிட்டயா? அப்படின்னா இந்த கொலையில இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க கூலிப்படையா? இந்த கொலைக்கு எவ்வளவு பணம் வாங்குனீங்க அப்படின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை கேட்கிறாரு. அதுக்கு சதீஷ் ஐயோ நாங்க கூலிப்படையெல்லாம் கிடையாது, நான் ஒரு விவசாயி, ராமச்சந்திரப்பா ஒரு டென்டிஸ்ட். ராமச்சந்திரப்பா அவனோட மாமியாரை கொல்லணும்னு சொல்லி என்கிட்டையும் அவனோட கசன் கிரண் கிட்டையும் ஹெல்ப் கேட்டான். அதுக்காக நாங்க பணம் எல்லாம் வாங்கல, இந்த காரை கூட ராம் எனக்கு கிஃப்டா கொடுத்தான்னு சொல்றான். பட் சதீஷ் சொன்ன அத்தனை விஷயத்துல எஸ்பிக்கு ஹிட்டான ஒரே விஷயம் ராம், அதாவது ராமச்சந்திரப்பா ஒரு டென்டிஸ்ட் அப்படின்றது தான். எஸ், அட்டாப்சி ரிப்போர்ட் படி லக்ஷ்மியோட பாடியை துண்ட துண்டா வெட்டினவன் மெடிக்கல் டெக்னிக் தெரிஞ்ச ஒருத்தன் தான். ஸோ அந்த விசாரணையோட முடிவில் சதீஷ் கொடுத்த கன்ஃபெஷனை பேசிக்காக வச்சு எஸ்பி அன்னைக்கு நைட்டே அவரோட போலீஸ் டீமை 2 குரூப்பாக டிவைட் பண்ணி அதில் ஒரு குரூப்பை கிரண் வீட்டுக்கும் இன்னொரு குரூப்பை ராமச்சந்திரப்பா வீட்டுக்கும் அனுப்புகிறாரு. அங்கே போய் அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் டீம் அவங்கள பெல்லவி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போய் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சதீஷ் எல்லா விஷயங்களையுமே சொல்லிட்டான்னு அவங்க கிட்ட சொன்ன எஸ்பி நீங்களாவே உண்மையை சொல்லிடுங்கன்னு கேட்குறாரு. அப்பவும் ராம் வாயை திறக்காம இருக்க அட்டாப்சி ரிப்போர்ட்டை அவர்கிட்ட காட்டின எஸ்பி நீங்க ஒரு டாக்டர், உங்களால தான் லக்ஷ்மியோட பாடியை மெடிக்கல் ப்ரொசீஜர்ல அவ்வளோ ப்ரிசைஸா கட் பண்ணியிருக்க முடியும்னு சொல்றாரு. அதெல்லாம் பார்த்த ராம் இனிமே இந்த கேஸ்ல இருந்து நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நடந்த விஷயங்களை போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம், நான் தான் என்னோட மாமியாரை கொலை பண்ணேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ராம்
ரொம்ப நாளாவே அவங்கள கொல்ல பிளான் பண்ணிட்டு இருந்ததாவும், அதுக்கான சந்தர்ப்பம் ஆகஸ்ட் 3ஆம் தேதி தான் அமைஞ்சதாவும் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இதை கேட்ட எஸ்பி, சொந்த மாமியாரையே கொலை பண்ற அளவுக்கு உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் என்ன ப்ராப்ளம்னு கேட்க, அதுக்கு ரொம்பவே கோவத்தோட அவரோட மாமியார் அடிக்கடி அவரை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துறதாவும், அவருக்கும் அவரோட வைஃப் தேஜஸ்விக்கும் நடுவுல பிரச்சனையை கிரியேட் பண்ணதாவும் சொல்றாரு. அதாவது 47 வயசான ராமச்சந்திரப்பாவுக்கு 26 வயசான தேஜஸ்வி கூட நடந்தது செகண்ட் மேரேஜ். ராம் அவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பிரிஞ்சு அதுக்கான டிவோர்ஸ் ப்ராசஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்த சமயத்துல தான் தேஜஸ்வியை செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு. பட் தேஜஸ்வி ராம மேரேஜ் பண்ணிக்கிறத கொஞ்சம் கூட பிடிக்காத லக்ஷ்மி அந்த மேரேஜை ஆரம்பத்துல இருந்தே அப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா தேஜஸ்வியோட பிடிவாதத்தால இந்த கல்யாணம் நடந்து முடிய லக்ஷ்மி ராம பெருசா கண்டுக்காமலும் மதிக்காமலும் இருந்திருக்காங்க. மத்தவங்க முன்னாடி ராம மட்டம் தட்டி பேசுறது, பர்டிகுலரா அவரோட வயசை வச்சு அடிக்கடி ராம கேவலப்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கோவத்தை தேஜஸ்வியோட மனசுக்குள்ளேயும் புகுத்தின லக்ஷ்மி ராமுக்கும் தேஜஸ்விக்கும் நடுவுல சண்டை வர காரணமா இருந்திருக்காங்க. ஸோ தன்னோட வைஃபை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்களோட மேரிட்டல் லைஃப்ல ப்ராப்ளமை கிரியேட் பண்ற லக்ஷ்மி தேஜஸ்வியை அவர்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்கன்னு யோசிச்ச ராம் லக்ஷ்மி தேவியை எப்படியாவது தேஜஸ்வி கிட்ட இருந்து பிரிச்சாகணும்னு டிசைட் பண்றாரு. பட் லக்ஷ்மி ஒவ்வொரு தடவையும் ராம அசிங்கப்படுத்துறப்ப எல்லாம் அவரோட ஈகோவையும் செல்ஃப் ரெஸ்பெக்டையும் டச் பண்ண அதுவே அவரை லக்ஷ்மி தேவியை கொலை பண்ற அளவுக்கு தூண்டிருக்கு. ஸோ லக்ஷ்மி தேவியை கொலை பண்ண முடிவெடுத்த ராம் போட்ட பிளானை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண அவரோட ஃப்ரெண்ட் சதீஷ் அண்ட் கசின் கிரனோட ஹெல்ப்பை கேட்கிறாரு. ஸ்டார்டிங்ல தயங்கினா அவங்களுக்கு கார் வாங்கி கொடுத்து கன்வின்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிருக்காரு. தென் ஆகஸ்ட் 3ஆம் தேதி லக்ஷ்மி அவரோட வீட்டுக்கு வரப்போறதை தெரிஞ்சுக்கிட்ட ராம் எப்படியாவது இன்னைக்கு லக்ஷ்மியை கொலை பண்ணி ஆகணும்னு டிசைட் பண்றாரு. ஸோ தேஜஸ்வியை பார்த்துட்டு கிளம்பின லக்ஷ்மியை வழியில எதேச்சியா மீட் பண்ற மாதிரி செட் பண்ணி அவங்கள டிராப் பண்றதா சொல்லி புதுசா வாங்கின அந்த மாருதி சுசுகில ஏற சொல்லியிருக்காரு. பட் ஆரம்பத்துல லக்ஷ்மி அதுல ஏற மாட்டேன்னு சொல்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்துட்டு இருந்த சதீஷை காட்டி இவன் என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னும் அவர் இந்த காரை புதுசா வாங்கியிருக்கான்னு ஏதேதோ சொல்லி அவங்கள வற்புறுத்தி கார்ல ஏத்திருக்காரு. அதுல இருந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்த ராமோட கசின் கிரனும் அந்த கார்ல ஏறி இருக்கான். சோ ராமுக்கும் கிரனுக்கும் நடுவுல லக்ஷ்மி மாட்டிக்க அது வரைக்கும் லக்ஷ்மி கிட்ட சகஜமா பேசிட்டு இருந்த ராம் அதுக்கப்புறம் அவங்க கழுத்தை பிடிச்சிருக்கான். ராமோட கைய தட்டி விட்டு அவனை அடிக்க ஆரம்பிச்ச லக்ஷ்மியோட கைய கிரண் பின்பக்கமா பிடிச்சுக்க ஃப்ரண்ட் சீட்ல உட்கார்ந்து இருந்த சதீஷ் லக்ஷ்மியோட வாய பொத்திருக்கான். தென் ராம் அவனோட மாமியார் லக்ஷ்மி தேவியோட மூச்சு நிக்கிற வரைக்கும் விடாம அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்றான். அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்ட ராம் லக்ஷ்மி தேவியோட பாடிய அதே கால்ல வச்சு சிட்டிக்கு வெளியே எடுத்துட்டு போயிருக்கான். அங்க ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஃபார்ம் லேண்டை செலக்ட் பண்ண ராம் லக்ஷ்மி தேவியோட பாடிய அங்க எடுத்துட்டு போய் அவன் கொண்டு வந்திருந்த சர்ஜிக்கல் நைஃப் மாதிரியான ஷார்ட் டூல்ஸை வச்சு 19 பார்ட்ஸா வெட்டியிருக்கான். தென் அது எல்லாத்தையுமே அவன் கொண்டு வந்த பிளாக் கலர் கேரி பேக்ஸ்ல போட்டு டைட்டா கட்டுறான். கடைசியா கொலை பண்ண எவிடன்ஸை அழிக்கவும் அதையும் மீறி ஏதாவது ஒரு பார்ட் யார் கைக்காவது கிடைச்சிட்டா கூட போலீஸால ஈஸியா அடையாளம் கண்டுபிடிக்க முடியக்கூடாது அப்படின்றதுக்காக ராமும் அவனோட கூட்டாளிகளும் அதை வேற வேற இடத்துல டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் ராம் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட எஸ்பி ராம், சதீஷ் அண்ட் கிரண் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. லக்ஷ்மி தேவியை பிளான் பண்ணி இன்டென்ஷனலா மர்டர் பண்ணதுக்காக ஐபிசி செக்ஷன் 120B அண்ட் ஐபிசி செக்ஷன் 302, எவிடன்ஸை டிஸ்ட்ரிக்ட் பண்ண ட்ரை பண்ணதுக்காக ஐபிசி செக்ஷன் 201 அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை மிஸ்லீட் பண்ணதுக்காகன்னு ஐபிசியோட பொட்டன்ஷியல் செக்ஷன்ஸ்னு அந்த 3 பேர் மேலேயும் கேஸ் ஃபைல் பண்றாங்க. தென் அதுக்கு மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அந்த 3 பேரையும் கொரட்டஜில இருக்க ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆஜர்படுத்த அந்த கேஸை விசாரிச்ச ஜட்ஜ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் சில லீகல் ஆக்ஷன்ஸ்க்காக அவங்க 3 பேருக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி கொடுத்து தும்கூர் டிஸ்ட்ரிக்ட் பிரிசன்ல அடைக்க சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஸோ இனிமே நடக்க போற ட்ரையல்ல தான் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு தெரிய வரும். குடும்பத்துல ஒருத்தனை கூட பார்க்காம தன்னோட சந்தோஷத்தை கெடுக்கிறது யாரா இருந்தாலும் அவங்கள பிளான் போட்டு கொலை பண்ணி அந்த பாடியை துண்ட துண்டா வெட்டின ராமச்சந்திரப்பாவோட இந்த செயல் மொத்த கர்நாடகாவையும் திகைக்க வச்சிருக்கு. அண்ட் இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸுமே சில வீடுகள்ல சாதாரணமா நடக்கிற ஒரு பிரச்சனைக்காக ஒரு மனுஷன் இந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்குமா போவான்னு சொல்லி ஷாக் ஆயிருக்காங்க.